ஓகேமா. பயிற்சி 1.1ல 6வது கணக்கு a என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் x belongs to w such that x less than 2, b equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4, c equal to 3, 5 எனில் இந்த மூன்றையும் சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். அப்போ என்ன டைரக்டா கொடுத்துருக்காங்களா? இல்லை, டைரக்டா கொடுக்கல. ஏ என்ற கணத்தையும் பி என்ற கணத்தையும் அவங்க டைரக்டா கொடுக்கவே இல்லை. சி என்ற கணத்தை மட்டும் தான் டைரக்டா கொடுத்துக்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற கணத்தை ஏ என்ற கணத்தை இன்டைரக்டா கொடுத்துருக்க நான் என்ன பண்ணும்? டைரக்டா எழுதணும். அப்போ ஏ என்ற கணம் ஈக்குவல் டு பாக்குறேன் W அப்படின்னு சொன்னா முழு எண்கள்னா 0 இருந்து தொடங்கணும். முழு எண்கள் எதுன்னு தொடங்கணும்? 0. நான் ஒரு எண் கோடு வரைஞ்சுக்கிறேன். +1 +2 +3 +4 -1 -2 -3 இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போயிட்டே இருக்கும். அந்த பக்கமும் போயிட்டே இருக்கும். W னா எதுல இருந்து தொடங்கணும்? 0 இருந்து. அப்ப x இன் மதிப்பு முழு எண்கள்ல இருக்குது. அதாவது 0 இருந்து தொடங்குது. ஆனா x னுடைய மதிப்பு எதை விட சிறியதுன்னு சொல்லிட்டாங்க? 2ஐ விட சிறியது. வாய் எந்த பக்கம் திறந்துட்டு இருக்கோ அதான் பெருசு. அப்ப வாய் குறுகி இருக்கிறது சிறியது. அப்ப இந்த பக்கம் குறுகி இருக்கு, x பக்கம் குறுகி இருக்கு. அப்ப x இன் மதிப்பு 2ஐ விட சிறியது. ஆனா எதை இருந்து தொடங்கணும்? 0. அப்ப w னா 0. 2ஐ விட சிறியதுன்னா 2 தான். 2ஐ விட சிறியது எது? 1 0. சொல்லுங்க 0, 1. 0, 1. அடுத்து b equal to x னுடைய மதிப்பு எதல இருக்குன்னு சொல்றாங்க? n ல இருக்கு. n னா எண்கள் இயல் எண்கள்னா எதல தொடங்கணும்? 1 ல தொடங்கணும். இப்போ இந்த பக்கம் பார்த்தா x னுடைய மதிப்பு ஒரே ஒரு எல்லை மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆனா x னுடைய மதிப்புக்கு எத்தனை எல்லை கொடுத்திருக்காங்க? 2 எல்லை கொடுத்திருக்காங்க. அப்ப x னுடைய மதிப்பு 1ஐ விட பெரியது, 4ஐ விட சிறியது. ஆனா 4ம் சேரும். இது மாதிரி ஒரு ஈக்குவல் இருந்துச்சுன்னா 4 சேர்த்துக்கோங்க. ஆனா என்னது? இயல் எண் எதுல தொடங்குது? 1. ஆனா 1ஐ விட எப்படின்னு சொல்லிட்டாங்க? பெருசு. ஏன்னா x பக்கம் வாய் என்ன பண்ணிக்குதா? திறந்துச்சு. அப்ப 1ஐ விட பெரியது எது? 2. 1ஐ விட பெரியது 2 வருது, 3 வருது. ஆனா 4ஐ விட சிறியதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் குறுகி இருக்கு, 4 விட சின்னது. ஆனா அந்த ஈக்குவல் இருந்தா எதையும் சேர்த்துக்கணும்? 4ஐ சேர்த்து. அப்ப நம்பர் சொல்லுங்க. 2 3 4. 2 3 4. அடுத்து C என்ற கணம் அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா கணம் கொடுத்திருக்காங்க 3,5. ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே எழுதிக்கலாம். A cross B சேர்ப்பு C equal to A cross B சேர்ப்பு A cross C. ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடு பாக்குறேன். இந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இதல ஃபர்ஸ்ட் நான் எதை எடுக்க போறேன்? B சேர்ப்பு C. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கறத எடுக்கிறேன். சரி சாமி, பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்குது. பிராக்கெட் உள்ள இருக்கிறது B சேர்ப்பு C. B என்ற கணத்தில் உள்ள உறுப்பையும் C என்ற கணத்தில் உள்ள உறுப்பையும் சேர்த்து எழுதுங்க. சொல்லுங்க. B என்ற உறுப்பையும் C என்ற கணத்தில் உள்ள உறுப்பையும் சேர்த்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் B என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் அப்படியே எழுதுறேன். 2 3 4. 2 3 4. எதை சேர்க்கணும்? C சேர்க்கணும். 3 5. ஏற்கனவே என்ன பண்றேன்? நான் 3 எழுதுறேன். அப்ப கணக்குல ஒரு உறுப்பை ஒரு முறை தான் எழுதணும். 3 நான் எழுதிட்டேன். அப்ப 3 எழுதுவேன். நான் எதை எழுதுறேன்? 5. இப்போ சேர்த்து எழுதணும். B சேர்த்து C எழுதிட்டேன். இப்போ A cross C equal to ஃபர்ஸ்ட் பாருங்க. A னா A என்ற கணத்தை எடுத்து எழுதிடுங்க. 0, 1. இங்க என்ன இருக்கு? கிராஸ். B சேர்ப்பு C தான? B சேர்ப்பு C எடுத்து எழுதுங்க. 2 3 4 5 equal to நான் இங்க எழுதிக்கிறேன். கீழே நீங்க எழுதுங்க, எல்லாம் இங்க எழுதுங்க. நான் கிராஸ் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஜோடி சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? ஜோடி சேர்க்கணும். சேக்கன் பண்ண. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் போய் இங்க கூட சேக்கன் பண்ண போறாங்க. பண்ண வைக்கலாமா? எஸ். இங்க எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 0 போய் யார் கூட சேக்கன் பண்றாரு? 0, 2 0, 2 0, 0, 3 0, ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்காதீங்க. ஷார்ட்டா சொல்ல கத்துங்க. அடுத்து 1 வந்து எல்லாரும் போய் சேக்கன் பண்ணாரு. 1, 2 1, 5. இது முடிஞ்சிச்சு. சோ
ஓபன் பண்ணா பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா கவனி சாமி. இந்த லெஃப்ட் சைடு முடிஞ்சிச்சு. அதனால நான் சொல்றேன் சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து ரைட் சைடு போய் பார்க்கறேன். ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் என்ன இருக்குன்னு பாருங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் a கிராஸ் b. நான் ஃபுல்லா எழுதிட்டேன். அதனால திருப்பி இங்க எழுதல. a கிராஸ் b ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுக்கணும். அதுக்கு அப்புறம் அடுத்த பிராக்கெட் a கிராஸ் c. a கிராஸ் b னா ஃபர்ஸ்ட் a என்ற கணம் அப்படியே எழுதுங்க. 0 கிராஸ் b என்ற கணம் என்ன இருக்கு? கிராஸ் என்னது? ஜோடி. ஜோடி சேர்க்கலாமா? இங்க இருக்குங்க எல்லாரும் போய் செகண்ட் கொடுக்க வைக்கலாமா? சொல்லுங்க. 0,2 முடிச்சிச்சு. அவர் செகண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ யாரு? 1 போறாங்க. அப்ப சொல்லுங்க. 1,4 ஒரு பிராக்கெட் ஓவர். அடுத்த பிராக்கெட் நான் பாருங்க. a னுடைய மதிப்பு என்னது? 0,0. அடுத்து c னுடைய இது மதிப்பு என்ன சாமி கொடுத்துக்கறாங்க? உறுப்புகள் கிராஸ் பண்ணது ஜோடி. ஜோடி சேர்க்க வைக்கலாம். 0 ஃபர்ஸ்ட் போய் யார்ட்ட செகண்ட் பண்றாரு பாருங்க. 5. அடுத்து பாருங்க 1,3 முடிஞ்சிச்சு. செகண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்க ஃபுல்லா சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஓவர், செகண்ட் பிராக்கெட் ஓவர். இது ஃபுல்லா சேர்த்து சொல்லுங்க. a சேர்த்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் a கிராஸ் b ஃபுல்லா எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இருக்குது அப்படியே சொல்லுங்க. 0 10 0,2 இப்ப இது கூட எதை சேர்க்கணும்? a கிராஸ் c சேர்க்கணும். a கிராஸ் c நான் 0,3 0,3 நான் ஏற்கனவே எழுதிட்டேன். அப்ப என்ன பண்ண கூடாது? எழுதக்கூடாது. 0,5 நான் எழுதல. அதனால என்ன பண்ணிக்கிறேன்? அடுத்து 1,3 நான் ஏற்கனவே எழுதிட்டேன். அதனால என்ன பண்ண கூடாது? எழுதக்கூடாது. அடுத்து 1,5 நான் எழுதல. அதனால என்ன பண்ணிக்கிறேன்? முடிச்சிட்டேன். அதனால எத்தனை சமன்பாடு இது? இரண்டாவது சமன்பாடு. இப்ப பாருங்க சாமி. 1வது சமன்பாட்டு 2வது சமன்பாட்டு என்ன நிரூபிக்க சொல்லிட்டாங்க? சமம்னு சொல்ல காமிக்கிறோம். 1வது சமன்பாட்டுல எத்தனை ஜோடி இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 இதுல 1 2 3 4 5 6 7 8. ஓகே. அப்ப ஜோடிகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கிறது. ஜோடிகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கிறது. என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாமா? 1க்கு நேரா வர வச்சுக்கலாம். 0,2 0,2 இருக்கு ஓவர். 0,3 0,3 ஓவர். 0,4 0,4 ஓவர். 0,5 ஓவர். 1,2 1,2 ஓவர். 1,3 1,3 ஓவர். 1,5 ஈக்குவலா இருக்கா? எஸ் மிஸ். நான் சொன்னது therefore now this implies சமன்பாடு 1 மற்றும் 2 இலிருந்து hence proved நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. ஓகே சாமி. அதே எழுதுவேன்னா hence proved நான் எழுதி விட்டேன். இல்ல அப்படின்னா இது ஈக்குவல் போட்டு இதை எழுதணும். பாஸ் பண்ண சாமி. ஃபர்ஸ்ட் ஒன் நிரூபிச்சாச்சு. அடுத்து எத்தனை செகண்ட் ஒன் போலாமாமா? எஸ் மிஸ். செகண்ட் ஒன் இப்ப பாக்குறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல பார்த்தோம்னா எது பிராக்கெட்ல இருக்கு? b வெட்டு c ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். b வெட்டு c எடுத்தாச்சு. b க்கும் c க்கும் உள்ள பொதுவான உறுப்பு வெட்டுனா பொது வெட்டுனா பொது வெட்டுனா பொது. b க்கும் c க்கும் உள்ள பொதுவான உறுப்பு b ல இருக்கிற உறுப்பு அதே உறுப்பு c ல இருந்தா அதை மட்டும் எடுத்து எழுதணும். b ய பாக்குறோம், c ய பாக்குறோம். 2 இருக்குது, 2 இல்ல. 3 இருக்குது, 3 இருக்குது எழுதிட்டோம். 4 இருக்குது, 4 இல்ல. அவ்வளவுதான். இதுலயே கூடிய பொதுவான உறுப்பு எது மட்டும் தான்? அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க a கிராஸ் b.
கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் a உடைய மதிப்பு என்னன்னு சொல்லுங்க. 0, b வெட்டு c என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுல ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் போய் யார் கூட சேகன் கொடுக்கணும்? 3 கூட சேகன் கொடுக்கணும். சொல்லுங்க 0, 3 சமன்பாடு 1. இல்ல கண்டினியூஸா போறீங்க அப்படின்னா சமன்பாடு 3 கொடுக்கும். சரியா? இப்போ அடுத்தது ரைட் சைடு போய் பாக்குறீங்க. ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் என்னது? a cross b. a என்ற கணம் எழுதுங்க 0, 1 cross b என்ற கணம் எழுதுங்க 2, 3, 4. இப்போ இந்த 0, 1 இவங்க கூட போய் எல்லாரும் கூட சேகன் கொடுக்க போறாங்க. சொல்லுங்க 0, 2 0, 3 0, 4. சொல்லுங்க 0, 2 0, 3 0, 4. இவரு சேகன் கொடுத்து முடிச்சிட்டாரு. அடுத்து 1 1 அடுத்த பிராக்கெட் a 0, 1 cross கணத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். c னுடைய இதுவே 3, equal to 0, 1 இது கூட போய் ஜோடி சேர போகுது. 0, 3 0, 5 அப்புறம் 1 போய் சேரணும்ல. ஜோடி சேர்த்துக்கோங்க 0, 3 0, 5 1, 3 1, 5. இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஓவர், செகண்ட் பிராக்கெட் ஓவர். ரெண்டு சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வெட்டு நன்னாது பொதுவானது. வெட்டு நன்னாது சந்திரமோகன் வெட்டு நன்னாது எதற்கு பொதுவானது பாருங்க. a cross b க்கும் a cross c க்கும் பொதுவானது. இதுக்கும் பொதுவானது. 0, 2 0, 2 இல்ல. இதுல இருக்கிறது இதே இருக்கணும். இல்லன்னா தப்பு. 0, 3 0, 3 0, 3 0 ஓவர். இருக்குதா? 0, 4 0, 4 இல்ல. அடுத்து 1, 2 1, 2 இல்ல. 1, 3 1, 3 இல்ல. டிக். அடுத்து 1, 4 இல்ல. இது மட்டும் ரெண்டு மட்டும் டிக் அடிச்சிக்கிறது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவானது இது சமன்பாடு 2. சமன்பாடு 1 பாருங்க. லெஃப்ட் சைடு பார்த்தாச்சு. லெஃப்ட் சைடு இது பண்ணியாச்சு. ரைட் சைடு பாருங்க. 0, 3 1, 3 0, 3 சமன்பாடு ரெண்டா சமன்பாடு எப்படி இருக்குது? சமமாக நிரூபிக்கப்பட்டுச்சா? ரெண்டு சமமா இருக்கா? அப்ப என்ன சொன்னோம்? அவ்வளவுதான் சமம். கொடுத்தாங்க. அடுத்து மூணாவது தேர்ட் ஒன் நிரூபிக்க போறோம். a சேர்ப்பு b cross c equal to a cross c சேர்ப்பு b cross c. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். a சேர்ப்பு b. a என்ற கணத்தையும் b என்ற கணத்தையும் சேர்த்து எழுதணும். ஜோடி சேர்க்க கூடாது, சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் a வை எழுதிக்கலாம் 0, 1. அது கூட b யை சேர்த்து எழுதலாம் 2, 3, 4. அவ்வளவுதான். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண போறோம். a cross b a சேர்ப்பு b cross c equal to cross என்னது? ஜோடி சேர்க்கணும். எது கூட ஜோடி சேர்க்கணும்? c கூட ஜோடி சேர்க்கணும். அப்ப c கூட ஜோடி சேர்க்கலாமா? எத? a சேர்ப்பு b ய c கூட ஜோடி சேர்க்கணும். இதான் a சேர்ப்பு b கண்டுபிடிச்சிட்டேன். விரல இங்க வச்சுக்கோங்க. ஜோடி சேருங்க. 0, 3 0, 5 1, 3 1, 5 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5 0, 3 0, 5 1, 3 1, 5 அடுத்து 2, 3 2, 5 3, 3 5 4,
சமன்பாடு 1. இப்போ ரைட் சைடு போறேன். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் என்னது? a cross c. இப்போ a c. a ல ஒரு விரல், c ல ஒரு விரல். நான் பேனா அப்படியே பாத்துக்கிட்டீங்க சரியாயிடும். 0,3 கிராஸ் தானது ஜோடி சேர்க்கணும். இல்லனா எடுத்து வச்சுக்கோங்க. 0,1 a என்ற கணம் கிராஸ் c என்ற கணம் 3,5. இப்போ இங்க ஜோடி சேர்த்துக்கலாம். 0,3 0,5 1,3 1,5 அவ்வளவுதான். இப்ப அடுத்த பிராக்கெட் b சேர்ப்பு சாரி b cross c. ஃபர்ஸ்ட் b என்ற கணத்தை எடுத்து எழுதுங்க. 2 3 4 கிராஸ் கிராஸ் இருக்கு. கிராஸ் போடுறோம். c 3,5. இப்ப எடுத்து எல்லாம் ஜோடி சேர்த்து போறோம். ரெண்டு பேர் கூட போய் ஷேக்கன் கொடுக்குறாங்க. 2,3 2,5 2,3 அடுத்தது 3,3 3,5 3,3 3,5 அடுத்து 4,3 4,5 4,3 4,5 இப்போ பிராக்கெட் பிராக்கெட் முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லா எடுத்து எழுத போறோம். ஃபுல்லா என்ன சொல்லுங்க? a cross c இப்போ சேர்த்து எழுதுறோம். ஃபர்ஸ்ட் a cross c முதல்ல எடுத்து எழுதலாம். a cross c ஃபுல்லா சொல்லுங்க பார்க்கலாம். 0,3 அடுத்தது b cross c சொல்லுங்க. சேர்ப்புனா அது சேர்த்தா எழுதணும். b cross c 2,3 இதெல்லாம் திருப்பி எழுதவே இல்ல. ரிப்பீட் எதுவும் வரல. அடுத்தது 3,3 இது சமன்பாடு 2. இப்பெல்லாம் நிரூபிக்க சொல்லிட்டாங்க. ஈக்குவல் தான் பார்க்க சொல்றாங்க. இப்போ 1வது சைடு பார்க்குறேன். 0,3 0,3 0,5 0,5 1,3 1,3 1,5 1,5 2,3 2,3 2,5 2,5 3,3 3,3 3,5 3,5 4,3 4,3 4,5 சமமா இருக்குது. This implies சமன்பாடு 1 மற்றும் 2 கேட்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது. கேட்கப்பட்டது ஓகே சாமி. இதுல என்ன ஒண்ணு தான் கொடுப்பாங்க. இது கொடுக்கலாம் அல்லது இது கொடுக்கலாம் இல்லனா இது கொடுக்கலாம். எது கொடுத்தா என்ன பண்ண தெரியும்னா போட ஓகே சார்.